உங்களுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே, இந்த ஊரு பேரு அமரபுரம். அங்க வாழ்க்கை ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். வழக்கம் போல காலை சூரியன் எழுந்ததும் எல்லாரும் வேலைக்கு போவாங்க. மாலையானா எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வருவாங்க. ஆனா அந்த கிராமத்துல ஒரு விசித்திரமான கதை இருந்துச்சு. வித்தியாசமா மட்டும் இல்ல, ஃபன்னியா கூட இருக்கும். சொன்னா பயந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அமரபுரம் கிராமத்துல ஒரு பேய் இருக்கு. ஆனா அது பயமுறுத்தாது. அத பார்த்தாலே எல்லாருக்கும் சிரிப்பு தான் வரும்னா பாத்துக்கோங்களேன். அது ஜோக் சொல்லும் கோஸ்ட். முதல்ல இத கேக்கும்போது நானே சிரிச்சேன். யோசிச்சு பாருங்களேன், பேய் எப்படி ஜோக் சொல்லும்? பேய் ஜோக் சொல்லுமான்னு. நான் தான் ஆரி. எனக்கு ஆர்வம் அதிகம். யாராவது ஏதாவது செய்யாதேன்னு சொன்னா அதை தான் நான் செய்யணும்னு தோணும். அது ஒரு விடுமுறை நாள் அன்னைக்கு சின்ன பசங்க எல்லாரும் விளையாடிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சொன்னான், டாய், நம்ம கிராமத்துல ஒரு கோஸ்ட் இருக்காண்டா. அது ஜோக் சொல்லி எல்லாரையும் சிரிக்க வைக்குமாண்டா. அத கேட்டதும் மற்றவர்கள் எல்லாம் பயங்கரமா சிரிச்சிட்டாங்க. அது சிரிக்க வைக்கும், ஆனா சிரிச்சவங்க சரியாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னான். ஆரிக்கும் சிரிப்பு வந்துடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுடா, ஏதாவது சொல்லி எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணாதடா. ஏய், இதெல்லாம் ஃபேக் ஸ்டோரிடான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது சூரியன் மறைய ஸ்டார்ட் ஆச்சு. சோ எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஆனா அந்த இரவு ஆரியோட மைண்ட் ஃபுல்லா அந்த கோஸ்ட் பத்தியே தான் ஓடிட்டு இருந்தது. ஆரிக்கு தூக்கம் வரல. அந்த கோஸ்ட் பற்றி நினைச்சுக்கிட்டே இருந்தான். உண்மையிலேயே கோஸ்ட் இருக்கா இல்லையான்னு. கோஸ்ட்னு ஒன்னு இருந்தா அது எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதனால அவன் வெளியே போய் நடந்துட்டே யோசிச்சுட்டு இருந்தான். அதுவும் இரவு நேரம். கிராமம் முழுக்க ஒரே அமைதி. காற்று கூட ஒலி இல்லாம வீசிட்டு இருந்துச்சு. வானத்துல நிலவும் மேகங்களுடன் விளையாடுவது போல இருந்தது. ஆரியால் யோசித்து யோசித்து ஆர்வத்தை அடக்க முடியாம ஆரி மெதுவா நடக்க ஆரம்பிச்சான். எங்க போறோன்னு அவனுக்கே தெரியல. அவன் அறியாமே போக ஆரம்பிச்சான். ஆனா அவன் கால்கள் அவனுக்கு தெரியாம அவனை காட்டுக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. அந்த நேரம் திடீர்னு ஆரி முன்னாடி யாரோ நின்ன மாதிரி அவனுக்கு தோணுச்சு. அவன் சடனா நின்னுட்டான். மெதுவா மேல பார்த்தான். ஆரி ரொம்பவே நடுங்கி போயிட்டான். பார்த்தா அது ஒரு பேய். ஆனா அது அவன் நினைச்ச மாதிரி பயங்கரமாலாம் இல்ல. பெரிய கண்கள், சின்ன சிரிப்பு, கொஞ்சம் ஃபன்னியா இருந்துச்சு அத பார்க்கவே. அது அவனை பார்த்து கைய அசைச்சுது, ஹாய்னு சொல்ற மாதிரி. அவன் ரொம்பவே குழப்பமா நின்னான். அது மெதுவா அருகே வந்துச்சு. அப்புறம் அது வாயை திறந்துச்சு. உனக்கு ஒரு ஜோக் சொல்லட்டான்னு சொல்லுச்சு. அவன் அதிர்ச்சியா நின்னான். பேய் ஜோக் சொல்லுமான்னு ஒரு கேள்வி அவன் மனசுல இருந்துச்சு. ஆனா ஏதோ ஒரு ஃபீல் அவனுக்குள்ள. அவனுக்கு சிரிக்கணும்னு தோணுச்சு. அது ஜோக் சொல்ல ஆரம்பிச்சுச்சு. ஒரு சின்ன இடைவெளி விட்டு அந்த பேய் அகைன் ஜோக் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. முதல்ல அவனுக்கு சிரிப்பு வரல. ஆனா அது ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ பார்த்து அவனால சிரிக்காம இருக்க முடியல. பிகாஸ் அதோட ஃபேஸ பார்க்க ரொம்ப ஃபன்னியா இருந்தது. அவன் சின்ன சிரிப்பு சிரிச்சான். அது இன்னும் ஜோக் சொல்ல சொல்ல ஆரி இன்னும் இன்னும் அதிகமா சிரிக்க ஆரம்பிச்சான். சில நிமிஷத்துல அவன் கட்டுப்படுத்த முடியாம சிரிக்க ஆரம்பிச்சான். அவன் நான் ஸ்டாப்பா சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணான். அவனால சிரிப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் கண்ணுல கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு. இருந்தும் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அப்பதான் அவனுக்கு பயமும் ஆரம்பிச்சிச்சு. ஏன் நான் இவ்ளோ சிரிக்கிறேன்னு தோணுச்சு. ஆரி அந்த பேய பார்த்தான். இப்போ அந்த கோஸ்ட் சிரிக்கல. சடனா ஸ்டாப் பண்ணிருச்சு. கோஸ்ட் அவனை பார்த்து சடனா சீரியஸான ஃபேஸ வச்சுட்டு இருந்துச்சு. அது மெதுவா சொன்னது, நான் சிரிக்கிற வர நீயும் சிரிச்ச. நான் சீரியஸ் ஆனதும் உனக்கு இதயம் நின்னா மாதிரி இருக்கும், கரெக்டா? அப்போதுதான் ஆரிக்கு புரிஞ்சுது. ஆனா அவனால எந்த ரியாக்ஷனும் பண்ண முடியல. இது ஜோக் இல்ல, இது ஒரு ட்ராப்னு தோணுச்சு. அவன் சிரிக்காம இருக்க முயற்சி பண்ணான். ஆனா அவனால முடியல.
அந்த பேய் மீண்டும் ஜோக் சொல்ல ஆரம்பிச்சுச்சு. அவன் மீண்டும் சிரிக்க ஆரம்பிச்சான். அது ஒரு லூப் மாதிரி போய்க்கிட்டே இருந்துச்சு. அவன் சிரிச்சான். அது ஜோக் சொன்னது. அது ஜோக் சொன்னது. அவன் சிரிச்சான். இப்படியே போய்க்கிட்டே இருந்தது. எவ்வளவு நேரம் போச்சுன்னே அவனுக்கு தெரியல. ரொம்ப நேரம் கழிச்சு எல்லாம் சடனா சைலண்ட் ஆயிடுச்சு. அவனும் சிரிப்ப நிறுத்திப்பான். அந்த பேய் காணாம போயிடுச்சு. சுத்தி முத்தி பார்த்தான். கோஸ்ட் அங்க இல்ல. அவன் மட்டும்தான் இருந்தான். என்ன செய்யறதுன்னு புரியாம கொஞ்ச நேரம் அப்படியே நின்னுட்டான். பொழுதும் விடிய ஆரம்பிச்சுது. காலை சூரியன் உதிக்க தொடங்குச்சு. எல்லாம் நார்மல் போல இருந்துச்சு. ஆரி வீட்டுக்கு வந்தான். அவன் அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டான். கொஞ்ச நேரம் ஆச்சு. அவனை விளையாட கூப்பிடலாம்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. அவன் சைலண்டா இருந்ததை பார்த்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பார்த்து என்னடா ஆச்சு, ஏன் ஒரு மாறி இருக்கேன்னு கேட்டாங்க. எங்க போனேன்னு கேட்டாங்க. ஆனா அவன் அதுக்கு பதில் சொல்லாம ஆரி சத்தமா சிரிச்சான். ஒண்ணுமில்லேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆரி அவங்கள பார்த்து சொன்னான், ஒரு ஜோக் சொல்லட்டுமா, அத நீங்க கேளுங்க அப்படின்னு. அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த நேரம் அவன் பின்னாடி அதே பேய் அதே சிரிப்போட இன்னும் இருக்குது. திஸ் இஸ் நாட் தி எண்ட். அடுத்து என்ன கதை வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.